2 கமிஷன் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. முதல்ல மூத்தவளுக்கு கனெக்ஷன் கொடுப்போம், 2வதுக்கு பின்னால கொடுக்கறேன். கவலைப்படாதம்மா, அப்படியெல்லாம் உன்னை ஒண்ணு விட்டுற மாட்டேன். அடடே வாயா தரகு, இன்னைக்கு காபி சாப்பிடுறதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா? ஆமா, பொல்லாத காப்பி. அதை குடிச்சிட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கிறேனே, அதுக்கே நீ ஆச்சரியப்படணும். ஏயா தரகு வேலை பாக்குறதுக்கு முன்னால டெய்லரா இருந்தியா? காலை இந்த ஆட்ட ஆட்டுற? டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன். இந்த ஆட்ட ஆட்டுறதுக்கு ஒரு ஜிப்பாவே தைச்சிருக்கலாம். யோ கருங்குழி, அச்சில வார்த்தை சில மாதிரி மூக்கும் மொழியுமா 2 பொண்ணை பெத்து வச்சிருக்கிறேன். அதுங்களுக்கு நல்ல இடத்துல கனெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்ப வந்தேன். கனெக்ஷனா? இது என்ன பவர் ஹவுஸா? இப்படி கிண்டலா பேசி பேசி உன் பொண்ணுங்க கிழவிங்கள் ஆயிட போகுது. அட போயா, இப்படித்தான் போன தடவை ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து 5 ஆறங்குளம் இருப்பான்னு சொன்னேன். அவனை பார்த்தா இவ்வளவு உயரத்துல இருக்கான். 5 அடி ஆறங்குளம்னு அகலத்தை சொன்னேன். நீ உயரம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படியா? இத பாரு, இப்போ அழகு, அறிவு, அந்தஸ்துன்னு ஐட்டம் வாரியா பசங்களை பிரிச்சு கூறு போட்டு வச்சிருக்கிறேன். மீன் கடை மாதிரி. இந்த தஞ்சாவூர் பண்ணைய பத்தி நீ என்ன நினைக்கிற? செத்து போயிட்டாரு. இருந்த போது பயங்கரமா தண்ணி அடிப்பாரமே. தொழில் விவசாயம், நீர் பாசனம் இருக்கத்தான் செய்யும். அதுல பாரு, அவருக்கு ஒரே ஒரு பையன். பண்ண செத்ததுக்கு அப்புறம் அஸ்திய கரைச்சான், இப்ப ஆஸ்திய கரைச்சுக்கிட்டு இருக்கான். நல்ல பசவுள்ள இடம். பசை உள்ள இடமா? எங்கேயாவது போஸ்ட் ஓட்டுறதுக்கு அனுப்பு. என்ன கொடுப்ப? புதுசா என்னையா கொடுக்க போறேன்? அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? இதே பையனுக்கு வேற ஒரு இடத்துல 50,000 கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனையே இல்ல. 50,000 ரூபாய் அங்கே வாங்கிக்க சொல்லு, பொண்ணு இங்க கட்டிக்க சொல்லு. ஆனாலும் உனக்கு பேராசை. இந்த மாதிரியா தங்கமான பையன், தரமான குடும்பமா இருந்தா சொல்லு, இல்லைன்னா நடைய கட்டு. அவ்வளவு சுலமா நடைய கட்டிடுவேனா? லாக்கல விழுந்துட்டான், மாட்டிக்கினான். பரமசிவன், பார்வதி 2 பசங்க. மூத்தவன் கணேசன், இளையவன் முருகன். எப்படி? கணேசன் பழத்தை எடுத்துக்கிட்டான், முருகன் கோவிச்சிட்டு போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு பள்ளியில உட்காந்துட்டான். இந்த திருவிளையாடல் விளையாட்டுல எங்கிட்ட வச்சுக்காத. நான் சொல்ல வந்தது பட்டணத்துல உள்ள பரமசிவன் ஃபேமிலி. மூத்தவன் கணேசன் மிருதங்க வித்வானா இருக்கிறான். இளையவன் முருகன் போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கான். அதிகமா எதிர்பார்க்காத அடக்க ஒடுக்கமான ஃபேமிலி. பேசாம இல்ல கலந்துரு. நான் நினைச்ச மாதிரியே அமைஞ்சு போச்சு. யோ, பொண்ணை பாக்குறதுக்கு புறப்பட்டு வர சொல்லு. சரின்னா நான் சத்திரத்தை பாக்குறேன். பார்வதி, இன்னைக்குத்தான் நம்ம புரோக்கர் உருப்படியா ஒரு பொண்ணை பார்த்து கடுதாசி எழுதி இருக்காரு. அப்படியா? பொண்ணு பேர் என்னங்க? கருங்குழி. கருங்குழியா? ஐயோ, அது ஊரு பேரு. ஆமா, குடும்பம்லாம் எப்படிங்க? அக்கா தங்கச்சிங்க 2 பேரா? அவங்க 2 பேருக்கும் ஒரே அப்பா. அப்படியா? இன்னும் கேளு, பெரிய இடம், எக்கச்சக்கமான நில போலாம். பெரியவ பேரு ராஜி. அவளைத்தான் நம்ம பையன் கணேசனுக்கு பார்த்திருக்காரு. அட, அது இருக்கட்டுங்க. கல்யாண பேச்சு எடுத்தாவே நம்ம புள்ள காதை பொத்திக்கிட்டு ஓடுறான். அவளை கூட்டிட்டு போய் எப்படிங்க பொண்ணு பாக்குறது? என்னங்க யோசனை பண்றீங்க? இந்த பாருடி, பையன் வரும்போது நான் பேசுறதே நீயும் பேசு. உண்மைய பேசினா காரியம் கட்டுடும். மூச்சு விட மாட்டேன். பையன் வரான். என்ன லெட்டர்? இல்ல லெட்டர். பார்வதி, கருங்குழி பண்ணையார் வீட்டு கல்யாண கச்சேரிக்கு ஏற்கனவே ஒரு மிருதங்க வித்துவான ஏற்பாடு பண்ணி இருந்தாராம். அவன் சமயத்துல கால வாரிட்டானா. உங்களுக்கு யாரையாவது தெரியுமான்னு எனக்கு கடுதாசி எழுதி இருக்காரு. உனக்கு யாரையாவது தெரியுமா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. எவனோ ஒருத்தன் தானடி வாசிக்க போறான். நீயா வாசிக்க போற? நீ ஏன் பயப்படுற? உடல், பொருள், ஆவி அத்தனையும் மிருதங்கத்துக்காகவே அர்ப்பணிச்சுட்டு ஒரு ஜீவன் இங்க இருக்கிறது உனக்கு தெரியலையா? ஏற்காடுல இருந்துகிட்டே ஏசி ரூம் கேக்குறியே. கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலையலாமா? வெண்ணெய் பழசுறா, புதுசா ஏதாவது சொல்லு. மந்திரியை வச்சுக்கிட்டே மெடிக்கல் காலேஜ் சீட் தேடுற மாதிரி. இது நல்லா இருக்கு. அப்பா, பண்ணையார் வீட்டு கச்சேரிக்கு நான் தான் வாசிப்பேன். என்னை விட்டுட்டு வேற யாராவது மிருதங்க வாசிச்சாங்க, ரத்த ஆறு ஓடும், பயங்கர ரகலிய நடக்கும். அப்புறம் என்னடி, உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. என்னம்மா பயம்? நான் உன் பையன் எப்படி வாசிக்கிறேன் பாரு. நீ வாசிக்கிறது தான் அவளுக்கு பயம். பார்வதி, என்னது அல்வாவை அசைக்கவே முடியலையே? ஊத்துடி குழந்தை. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? கோதுமையில தான் அல்வா பண்ணுவாங்க. யாராவது இப்படி கோந்த கொட்டி கொட்டி அல்வா பண்ணுவாங்களா? அடி விவரம் கட்டவள, நம்ம பையன் கணேசன் ஒரு மாதிரி.
பொண்ணு பார்க்க போற இடத்துல ஏதாவது எசகு பிசகா பேசி உளறிட்டான்னா காரியம் கெட்டு போகும்ல. அதுக்கு ஒரே வழி இந்த கோந்து அல்வா தான். சந்தர்ப்பம் பார்த்து அவன் வாயில அமுக்கிட்டோம், வாயை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, பேசவே முடியாது. காரியம் சுலபமா முடிஞ்சிடும். இவதான் பரமசிவம், அது பார்வதி, இது கணேசன். திருவிளையாடல் குடும்பமா நேரா கைலாசத்திலிருந்து வர்றாங்கடா. கழுத்துல பாம்ப காண? கழுத்துல கிடையாதுங்க, இங்க இருக்கு. பயப்படாதீங்க, இது மருந்து. எனக்கு ஒரு டவுட், இந்த இடத்துலயா கச்சேரி? என்ன பையன் கச்சேரி கிச்சேரிங்கிற? பையனுக்கு கலை பைத்தியம். பைத்தியமா? இவர் ஒரு பைத்தியங்க. இவரு பைத்தியமா? கலையில ஒரு இது, இவன் ஒரு பைத்தியங்க. கலையில ஒரு இதுன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? அவ்வளவு ஆர்வம். அடே இத புரிஞ்சுக்கல பாருங்க, நான் ஒரு பைத்தியம். அட இவன் ஒருத்தன் பிரிக்கட்டா விரிக்கட்டான்னு. பாடுற பொண்ணு வரட்டும்டா. தரகு டிஃபனை கொண்டு வர சொல்லு. வந்த உடனே சீனியா ஏன் பறக்குறீங்க? அதாவது பறாக்குறேன்னா நான் என்ன பெனாலி குடும்பமா? என் பையனை கச்சேரின்னு பொய் சொல்லி பொண்ணை பார்க்க அழைச்சிட்டு வந்திருக்கையா. அங்க ஏன் பாக்குற? முதல்ல டிஃபன் கொண்டு வர சொல்லு. இத அதுக்குள்ள இடைச்சேர்கள் மாதிரி சொருகிடுவேன். என்னடாப்பா எது? என்னடா மரியாதை குறையுது? என்ன டப்பான்னு? கோந்து அல்வாயா? என்னது பாம்பு குட்டிய துறக்கிற மாதிரி உஷு புஷுன்ற? இந்த கன்றாவியத்தின்னா வாயெல்லாம் ஒட்டிக்குமே. நான் என்ன துறக்கும்னு நான் சொன்னேன்? இது யார் வாயை மூடுறதுக்கு? என் பையன் வாயையா? எதுக்குன்னு? ஐயோ, என் பையன் பிறந்ததுல இருந்து உனக்கு கதையெல்லாம் சொல்லணும். நம்ம இந்த விஷயம் பேசி முடிக்கிற வரைக்கும் அவன் துறக்கப்படாதியா வாய. இந்த ஐடியா எனக்கு முன்னாலேயே தெரியலையே. தெரிஞ்சிருந்தா இதை வச்சு பல கல்யாணங்களை முடிச்சு கமிஷனை அள்ளி இருப்பேனே. இப்போ ஒண்ணு கெட்டு போகலையா? இதுல மிச்சம் விழுகும், அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு அள்ளு. கிழவா அப்பா, யார் பட போறாங்க? எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரியும்டா. யாரு பாட போறா, யாரு பதற போறான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. கான்ட்ராக்ட் படி டிஃபன், முக்கியமா அல்வா. கமிஷன் அப்புறம் தர்றேன். டிஃபனை கொண்டு வர சொல்லுங்க. வந்த உடனே தீனியா? ரொம்ப மோசமான குடும்பமா இருக்கும் போல இருக்கு. மிலிட்டரிக்கார குடும்பம், வேளா வேலைக்கு வெட்டிட்டு வாங்குவா. பேசிட்டு டிஃபன் பண்ணுவோம்யா. டிஃபனை கொண்டு வர சொல்லுங்க. அல்வா மெயின் இருக்கணும். அல்வாவை வரதட்சணை மாதிரி கேக்குறானுங்க. அம்மா, ரெண்டா இப்படி கொடுமா. எதுக்கு 2 தட்டு எடுத்தீங்க? பொண்ணு அப்புறம் பார்க்கலாம், முதல்ல டிஃபனை சாப்பிடு. சீக்கிரம். அறிவு கட்டவ, முதல்ல ஸ்வீட்டை தின்றா. சபாஷ், சரியான அல்வா. ஒட்டிக்கிச்சா? அப்பா, இதுக்காக நான் எவ்வளவு பாட்டில் குழந்த ஊத்துனேன். என்ன பையனுக்கு நாக்கு அங்க வெளியே தொங்குதா? நாக்கு இல்லைங்க, அல்வா அந்த இடத்துல தொங்குது. ஓகேன்னா உள்ள இழுத்துக்குவான். அப்படியா? அப்ப இனிமே பேசலாங்க. பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வந்ததுல இருந்து வாய் திறக்காமலே இருக்கான். என்ன அடக்கம்! நிலைமை அப்படி. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தான் இருப்பான். எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. அம்மா, பையனை பிடிச்சு போச்சா? பொண்ணு சைடு ஓகே, பையன் சைடு. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனுக்கு பிடிச்சிருக்கான். முகத்துல பாவத்தை பாருங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அறிவியாவது தற்குறியாவது. தட்ட மாத்துங்க ஐயா. சரி. என்ன தட்டு தெரியாம தடுமாடுறீங்க? இதுல தட்டு. பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு உருமுறான். முடிங்க. ஐயோ கிழவா, ஒரு கன்னி பையனோட வாழ்க்கையை பாழாக்குறியே. இது உனக்கு நல்லா இருக்குதா? ஏப்பா அழுகாதரா. யோ, என்னய்யா நீயே எழுதிக்கிற, நீயே அழிச்சுக்கிற? அது ஒண்ணும் இல்ல, பையனுக்கு ஒரு குஜால் ஏத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏத்து ஏத்து. அண்ணத்தோட சரி காட்டு. அந்த பக்கம் பார்த்து சரி.
ஆமா பையன் என்ன சொல்லி சொல்லி செய்யற மாதிரியே இருக்கு. ஐயர் சொல்றாரு, அவன் செய்யறான். ரொம்ப வேதனையா உட்கார்ந்திருக்கான். அவன் முகமே அப்படித்தானா? இந்த அதிர்ச்சி ஆ. தனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏ கிழவா, இப்படி கத்தி மனையில புள்ளி கல்யாணம் பண்றியே, நீ நல்லா இருப்பியா? என்னோட கண்ணீர் உன்னை சும்மா விடாது, ஆவியா சுத்தும். டேய், உன் கண்ணீர் என்ன வெந்நீரா? அதுல இருந்து ஆவியா வந்து எங்களை சுத்துறதுக்கு? சத்தம் போட்டு பேசாதடா, வாய மூடு. பேச்சுன பேசினா ஒரே குத்து, சதக் சதக். ஒரே குத்துல எப்படி 2 சதக் வரும்? டேய், இதெல்லாம் வழக்கமா சொல்ற வார்த்தை, பேசாம அங்க பாரு. உங்க சின்ன பொண்ணு என் கமிஷனுக்கே உல வச்சிருவா போல இருக்குதே. நல்ல இடி, நல்ல இடி. அப்படியே ஆள் மாறிட்டா. நல்ல ஃபேமிலி. உம்ம மாதிரி 4 குடும்பம் இந்த ஊர்ல இருந்தா போதும். நீங்க எங்களுக்கு தேவையே இல்ல. கரகு, என் சின்ன பொண்ணையும் இவங்களோட கலந்து. உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? இன்னும் முத கல்யாணமே முழுசா முடிஞ்ச பாடில்ல, அதுக்குள்ள 2ஆம் தாரமா? இவன் தம்பிக்கியா? ஓ, மாப்ள, நான் சொல்ற மந்திரத்தெல்லாம் ஒவ்வொன்னா திருப்பி சொல்லுங்க. யோ, ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணியம் உனக்கு இருக்கட்டியா? சீக்கிரம் பொண்ணை கூப்பிடு. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீர்கள்? யோ, உன்னிடுப்புலயும் கத்தி வச்சா என்னோட அவசரம் உனக்கு புரியும். தம்பி, எல்லா காரியமும் முறைப்படிதான் செய்யணும். விட்டாக்க எனக்கே காரியம் பண்ணிட்டு வாங்கியா, சீக்கிரம். இந்த கல்யாணத்துக்குன்னே கத்தி வாங்கினியா? பழசுதான், சாண புடிச்சேன் சம்பந்தி செலவுல. அடப்பாவி, ஒரு கூட்டமே சதி பண்ணுது. பொண்ணை கூப்பிடுங்க, பொண்ணை கூப்பிடுங்க. பொண்ணை கூப்பிடுங்க. மாப்பிள்ள, தாலி எப்படிங்கண்ணா? கெட்டி மேலும்